நீங்க ஷேர் பண்ண இன்னொரு வீடியோ தான் போக்கிரி டைம்ல நீங்க ஓ ஆளு உன் இடம் எனக்கு பயம் இல்ல. விஜய் சார் பின்னாடி ஒரு பஸ்ல உட்காந்துருப்பாரு. நாங்க போற பஸ்லயே நிறைய பேர் தனித்தனி கார்லாம் கேட்பாங்க இல்லையா, அவர் வந்து ரொம்ப ஃப்ரீ, வந்து எங்க கூட டான்ஸ் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நான் எடுத்துட்டே இருக்கும்போது அவரும் எடுத்துட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் நீங்க ரவுண்ட் அப்படியே பண்ணா அப்படியே ரெண்டு பேரும் இதாகிற மாதிரி இருக்கும். என்னோட வைஃப் சிங்கர், அவங்க சொன்னாங்க சிறு இந்த பாட்டு நான் வந்து ட்ராக் பாடியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து அது சார் கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசை. விஜய் சார் சொல்றாங்க நல்லா இருக்கே இந்த பாட்டு ட்ராக் பண்ணாங்களா, இது ஸ்ட்ரைட் பண்ணலாமே. போக்கிட்டில் ஷூட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஷூட் பண்ணாரு. அந்த ஒரு கால் வச்சு நிக்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் இல்லை வேணான்னு சொல்லிட்டு அந்த ஆடுங்கடா என்ன சுற்றி அந்த அந்த எல்லாமே போட்டோ ஷூட் பண்ணேன். ஸ்டில் எப்பவுமே ப்ளோப்ஸ் பண்ணி காமிப்போம் இல்லையா கேரவன்ல போய். ஆனால் சூப்பராக இருக்குண்ணா ஃபோட்டோஸ் எல்லாம், ஆக்ஷனில் நல்லா எடுத்திருக்கீங்கன்னா, ஒரு படம் இருக்குண்ணா நீங்கள் போய் பாருங்கள். காலையில் பில்லா ஷூட் ஏவிஎம்ல இருக்கும், மத்தியானம் போயிட்டு பின்னி மில்ல ஷாட், வளையப்பட்டி தவில ஷாட் இருக்கும். சார் கேட்பாங்க விஜய் சார் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, பில்லா நல்லா போயிட்டு சார் கிட்ட கேட்டுதான் சொல்லு. சார் கேட்பாங்க எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு சார். ஆமாம் சார், சார் கேட்டேன், நானும் கேட்டுதான் சொல்லுவேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க ஷேர் பண்ண இன்னொரு வீடியோ தான் போக்கிரி டைம்ல நீங்க விஜய் சார் கூட பண்ண அந்த மொமெண்ட்டும் பயங்கர வைரல். இது ஏன்னா அவர் டக்குன்னு எங்கேயோ எடுத்துட்டு இருப்பாரு, நீங்க எடுக்கிறத பார்த்துட்டு உங்களை அப்படியே. ஆனா அவர் பாருங்க குசும் பிடிச்ச ஆள் இல்லை சார். ஆக்சுவலி இப்போதான் எல்லாருமே கொஞ்சம் ஒரு பயத்துல இதாயிடுறாங்க. என்னன்னா இப்போ யார்கிட்டயாவது பேசுறது கூட பயம், மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அதான் கேட்க வந்தேன் சார். ஆமா, அப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயா இருப்போம். நிறைய வீடியோஸ் எங்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி நாட்டி வீடியோஸ் எல்லாம் ஒன்னா சுத்தி பேசி பழகி. இப்போ போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின் போறோம் அப்படின்னா அதுல ஒரு மினிமம் க்ரூ தான் போவோம். அப்போது அந்த சாப்பாடு வரைக்கும் விஜய் சார் தூக்கிட்டு வருவார். ஏன்னா டிஃபன் வருதுன்னா எல்லாமே வந்து இது பண்ணுறது ஸ்டாண்டை விஜய். இப்போ அஜித் சார்னா இப்போ எங்கேயாவது ரொம்ப மேலே போகிறோன்னா நீங்கள் ஸ்டாண்டை கொடுங்கன்னா அவர் தூக்கிட்டு வருவார். எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. வெளியூர் போனால் ஃபாரின் போனால் விஜய் சார் பின்னாடி ஒரு பஸ்ஸில் உட்காந்துருப்பார். நாங்கள் போகிற பஸ்லேயே நிறைய பேர் தனித்தனி கார்லாம் கேட்பாங்க இல்லையா, அவர் வந்து ரொம்ப ஃப்ரீ, வந்து எங்கள் கூட டான்ஸ் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் எடுத்துகிட்டே இருக்கும்போது அவரும் எடுத்துகிட்டு இருந்தார். ரெண்டு பேரும் நீங்கள் ரவுண்ட் அப்படியே பண்ணால் அப்படியே ரெண்டு பேரும் இதாகிற மாதிரி இருக்கும். ஸோ கியூட். அண்ட் அது இல்லாமல் போக்கிரி டைம் நல்ல மெமரி. போக்கிரி ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நிறைய பேருக்கு போக்கிரி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். மாம்பழம் சாங்கு. அப்போ வந்து என்னோட வைஃப் சிங்கர், உங்களுக்கு தெரியல கங்கான்னு சொல்லிட்டு, அவங்க சொன்னாங்க சிறு இந்த பாட்டு நான் வந்து ட்ராக் பாடியிருக்கேன் விஜய் சார் படத்தில், போக்கிரி மாம்பழம் அப்படின்னாரு. அப்போ வந்து அது நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எனக்கு வந்து அது சார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசை. விஜய் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த பாட்டு வைஃப் தான் பாடியிருக்காங்க சார். அப்படியா, வாங்க காரில் கேட்கலான்னு அவர் காரில் உட்கார வச்சுட்டாருங்க. கேட்டு நல்லா இருக்கே இந்த பாட்டு ட்ராக் பண்ணாங்களா, இது ஸ்ட்ரைட் பண்ணலாமே. விஜய் சார் சொல்றாங்க நல்லா இருக்கே, வாய்ஸ் நல்லா இருக்கே. அப்போ அவங்க பிரபு சார்கிட்டயோ இல்லை மணிஷர் சார்கிட்டயோ பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 நாளில் ஒய்ஃபை கூப்பிட்டு இல்லை கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு, அது மட்டும் பண்ணுங்க, நீங்க தான் பாடுறீங்கன்னு. ஸோ அந்த பாட்டு அவங்க ஒய்ஃப் பண்ணாங்க, அவங்களோட மாம்பழம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே விஜய் சார் பண்ண. அது இல்லாமல் போக்கிரி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு ஸ்டில் எப்போவுமே ப்ளோப்ஸ் பண்ணி காமிப்போம் இல்லையா கேரவனில் போய். ஆனால் சூப்பராக இருக்குண்ணா ஃபோட்டோஸ் எல்லாம், ஆக்ஷனில் நல்லா எடுத்திருக்கீங்கன்னா, ஒரு படம் இருக்குண்ணா நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அழகிய தமிழ் அதெல்லாம் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். நீங்கள் அதை நான் இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், நான் தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். பிரபு சார் ஏதோ சொன்னார் போல் யாருக்கோ, இது இல்லை அவரே பண்ணட்டும், சிட்டுவே பண்ணட்டும் அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் போக்கிரியில் ஷூட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஷூட் பண்ணார், அந்த ஒரு கால் வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை வேணான்னு சொல்லிட்டு அந்த ஆடுங்கடா என்ன சுற்றி அந்த அந்த இதெல்லாமே ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். இந்த நீங்கள் பார்க்குறது அந்த செஸ் ஆடுறது எல்லாமே ஃபோட்டோ ஷூட் நானே பண்ணேன். ஸோ அந்த இதுக்கெல்லாம் விஜய் சார் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஸோ அஜித் சார் கூடயே ட்ராவல் பண்ணதால் இங்கே போக முடியல. ஓகே சார், அந்த மூமெண்ட்டில் அசின்மே கூட ஒரு டிராவல் இருந்திருக்கும். இப்போ மேம் இப்போ இண்டஸ்ட்ரியில் இல்லை, போயிட்டாங்க. அசின்மே கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதுதான் போக்கிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நைஸ், அவங்க டயலாக் எல்லாம் சூப்பராக இருக்கும். இல்லை கிரேட் ஆர்டிஸ்ட். சார். ஏன்னா இப்போ உங்கள் ப்ரொஃபைலை பார்த்துட்டு இருந்தேன், இது ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக இருக்குமா? எல்லாமே ஸ்பெஷலாக இருந்தது பார்க்க. இந்த மூமெண்ட் பயங்கர ஸ்பெஷலாக இருந்தது சார். இந்த ஒரு ஃபோட்டோ இது எப்போ எங்கே? இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஐங்கரன் சார்
கருணா சார் இல்லையா, ஐங்கரன், அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். ஓகே. அப்போ வந்து என்னை வர சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது பெரிய பயங்கர இது ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட். இல்ல இப்பயுமே விஜய் அஜித் போட்டோ அப்படின்னு கூகுள்ல தேடணும்னா ஃபர்ஸ்ட் போட்டோ இதான். அந்த வேலாயுதம் எடுத்த அந்த அதான் சொல்றேன், நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு இதுதான் பெரிய சந்தோஷம். எல்லாரு கூடயும் ஒர்க் ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்த ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்துருக்கோம்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பிடிச்ச வேலை ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி வரணும், இதில் பேர் எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ இது நான் இறந்து போனாலும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். நம்ம ஏன்னா பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அது நம்ம இறந்ததோட அதுவும் போயிடும். ஸோ இது வந்து ஓகே, இவ்வளோ இது கலெக்ஷன். இப்போ என்னோட பையனுக்கு சொல்லி ஒரு 50-60 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. டேய் இதுதான்டா சொத்து, ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நீ இதை யூஸ் பண்ணி 50 ஹார்ட் டிஸ்கில் பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கேன். நான் லால் சார் கூட இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்ரத்தாவில் இருந்து. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் ஒரு இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கடவுள் இன்னும் ஒரு அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு 80-85 படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. இந்த பாட்டிலேருந்து ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டைமில் தான் வந்து அந்த ஃபேன்ஸ்க்கு உண்டான அந்த ரைவல்ரி போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். காலையில் பில்லா ஷூட் ஏவிஎம்ல இருக்கும், மை நேம் இஸ் பில்லா சாங் இருக்கும். அப்போது அப்படியே காலையிலேருந்து எடுத்துகிட்டு மத்தியானம் போயிட்டு பின்னி மில்ல ஷாட், வளையப்பட்டி தவிலை ஷாட் இருக்கும். ஓகே. இதை முடிச்சுட்டு அங்கே போவேன். அங்கே போயிட்டு கேட்பேன், அங்கே முடிஞ்சு சார் கேட்பாங்க, விஜய் சார் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. பில்லா நல்லா போயிட்டு சார்கிட்ட கேட்டதா சொல்லுங்கள். யார்? அஜித் சார்கிட்ட கேட்டதா சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து அப்புறம் என்ன சார் கேட்பாங்க, எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு சார். ஆமாம் சார், சார் கேட்டது நானும் கேட்டதா சொல்லுங்கள். ஸோ அந்த 2 பேருக்கும் அந்த ஒரு பாண்டிங். பில்லா அழகிய தமிழ்மான் ஒன்றா பண்ணேன், வேட்டைக்காரன் அசல் ஒரே டைமில் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னால் அது கண்டினியூவாக போக முடியல. ஸோ நல்ல ஒரு இது இருந்துச்சு. சொல்லும் போது நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து லோகேஷ் சார் படம், அப்படியே நெல்சன் சார் படம், அதே மாதிரி. ஆமாம், கூலி கரெக்டாக முடியும். அடுத்தது வந்து ஜெயிலர் போவேன், இல்லை மத்தியானம் கூலி இருக்கும், நைட் சார் அந்த படம் போகிறேன், போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னு. ஸோ இது செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். ஆமாம், நல்ல நமக்கும் ஒரு மாதிரி ரேசியா. இல்லை உண்மையாகவே பயமாக இருக்கும். ஆனால் வந்து பரவாயில்ல, நம்ம ஏதோ பிஸியாக இருக்கோமே, பெரிய சந்தோஷம். ஓகே. இந்த பாட்டிலேருந்து ஒன்று கேட்குறேன் சார். ஏன்னா இப்போ அந்த டைமில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ பில்லா அழகிய தமிழ் அந்த டைமில் அந்த ஃபேன்ஸுக்குள்ளே போயிட்டு இருந்தது. நான் விஜய் ஃபேன்டா, நான் அஜித் ஃபேன்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களுக்குள்ள பாண்டிங் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டியில் நடந்த மூமெண்ட் எதாவது ஞாபகம் இருக்குது? அவங்க 2 பேரும் பேசிட்டு மூமெண்ட் அது மாதிரி கேப்சர் நம்ம கண்ணில் கேப்சர் பண்ணியிருப்போம், பார்த்து போய் அட்மையர் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி. இப்போ ரஜினி சார், கமல் சார் சொன்னீங்க இல்லையா, அந்த மூமெண்ட் என்னன்னா அவங்க பெருசாக அவங்க பேசல, பட் மேம்ஸ் அவங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டாங்க. அந்த ஏன்னா கல்யாணத்தில் நிறைய பேர் அந்த டைமில் தான் அவங்க 2 பேரையும் நான் ஒன்றா பார்த்தேன். ஓகே. ஸோ ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ கேட்பாங்க, எப்படி இருக்கார் சார், எப்படி இருக்காரு, விஜய் சார் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த இதாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே சார், ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இவ்வளோ பிஸி ஷெடியூலில் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ஓகே. அண்ட் இந்த இன்டர்வியூ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மை, அது கண்டிப்பாக நடக்கும். நிச்சயம் அந்த வெளிச்சம் கண்டிப்பாக அது நடக்கும். நிச்சயமா. இதில் சப்போஸ் இப்போ நான் சொன்னது சில விஷயங்கள் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சிலருக்கு ஆமாம் இல்லை இதை செய்யலாமே அப்படின்னு இருக்கலாம். பட் நம்ம மனசார விஷயங்கள் பேசும்போது அதில் நடிப்பும் இல்லை, அதில் இங்கே மனசில் இருக்கிறத பேசுகிறோம். இன்றைக்கி நான் பேசி ஆமாம் இல்லை கரெக்ட் இல்லை உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எங்களுக்கும். ஆமாம், என்னால் முடிஞ்சது. அடுத்த சந்ததி வராங்க இல்லையா, அவங்களுக்கான அங்கீகாரம் இது எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் சேர்த்து தான் நான் சொன்னேன். இது ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னு இல்லை, நிறைய பேர் வந்து வெளியில் நிறைய ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். புரியுது. அதுதான். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமா. அந்த மாதிரி நடந்தால் அதில் எங்கள் பொண்ணு குட்டியாக ஏதோ இருக்குது அப்படிங்கிறதுல நாங்கள் தேங்க்யூ சார். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.